எம்ஜிஆர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். சார், விஜய் அரசியல் வருகை, விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமியும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? ஒன்று கமிட் பண்ணியிருக்கணும் விஜய், நான் அப்படி இப்படி பண்ணிட்டு ஒரு ட்ராமா போட்டுட்டு உங்கள்கிட்ட வந்துடும் கமிட் பண்ணியிருக்கணும். அப்படி கமிட் பண்ணாமல் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிச்சாருன்னா அது சரியான பார்வைன்னு நான் நினைக்கல. ஏன்னா விஜய் ரஜினி ரசிகர், ரஜினியை சொல்லி தன்னோட மார்க்கெட்டை ஏற்றிக்கிட்டார், வளப்படுத்திக்கிட்டார். அது உண்மை. ரஜினி ரசிகன் படத்தை சொல்லி தளபதி இளைய தளபதினு சொல்லி ரஜினி ரசிகர்கள் ஆதரவை பெற்று அதில் வியாபாரி விஜய், சந்தர்ப்பவாத வியாபாரி, தெரிஞ்ச விஷயம் தானே அது. அதற்கு பிறகு டக்குன்னு எம்ஜிஆர் ரசிகர்னு வந்தார். எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்லலைன்னா அதை நான் வியாபாரம்னு சொல்ல மாட்டேன், ஒரு உண்மையான உணர்வுபூர்வமான ஒரு ஆளுன்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். திடீர்னு எம்ஜிஆர் ரசிகர் ஆகும்போது இது வியாபாரம் பண்ணியிருக்கிறார், வியாபாரி. அப்போது ஜெயலலிதா மேயர் பார்க்காரு, இவர் வந்து வியாபாரத்துக்காக வராரு. எம்ஜிஆர் பேரை சொல்லி நாளைக்கு நமக்கு ஒரு பின்னடைவு வந்ததுன்னா இவர் அரசியல் களங்காணுவாருன்னு நினச்சாப்புல, தலைவா படத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாப்புல. ஜெயலலிதா அம்மையார் வந்து தூரத்தில் ஒன்று வந்தாலே கூட அதை ரேடருக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணி காலி பண்ணிடுவாப்புல. அது சரத்குமார்னாலும் ராமராஜனாலும் விஜய்னாலும் சரி அவங்க அதை காலி பண்ணிடுவாங்க. கார்த்திகனாலும் சரி யாருனாலும் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஸ்டைல் அது. அப்போது எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்லி ஓட்டை எடுக்க வராருன்னு சொல்லும் போதே ஜெயலலிதா அம்மையார் வந்து அதை காலி பண்ண. ஜெயலலிதா அம்மையார் அந்த நிகழ்வை நடத்தும் போது கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? இது ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாளருக்கும் நடக்கக்கூடிய சண்டை, எங்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை. விஜய் யாரோ எங்க ஆள் இல்லை. 2011 திமுக கழகத்தை விட்டு அதிமுகவுக்கு அணில் மாறி உதவுன நாளில் இருந்தே எங்க ஆள் இல்லை விஜய்னு திமுக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னே திமுக ஆள் மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டிட்டு இருந்த போது அந்த தோற்றம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கலைஞர் வந்து அதை தெளிவாக அந்த அரசியலை சூப்பராக பண்ணார். மு.க. ஸ்டாலின் அவர்களும் சர்க்கார் படத்தில் அந்த முருகதாஸ் அந்த ஜெயலலிதாவை இது பண்ணி வச்ச சீனுக்கு வந்து ஜெயலலிதா விசுவாசிகள் நாங்கள் தானி காட்டுறதுக்கு, தினகரன் இல்லைன்னு காட்டுறதுக்கு அதிமுக காரங்க சில விஷயங்கள் நடக்கும்போது ஸ்டாலினும் அந்த நிகழ்வை தான் கண்டிச்சார். விஜய்க்கு அந்த லிவரேஜும் கொடுக்குற மாதிரி அதை பண்ணலை. இந்த மாதிரி ஜெயலலிதா சுருடாக இருந்தாப்புல திமுகவும் விஜய் விஷயத்தில் சுருடாகவே இருக்கிறாங்க. ஏன்னா என்னைக்குனாலும் நம்ம ஆள் இல்லை, அவர் அரசியல் ஆசை இருக்குது, நமக்கு எதிராக வருவார். அப்போ நம்ம ஆள் இல்லைங்கிறத நம்ம கேடர்ஸுக்கிட்ட நம்ம ஓட்டர்ஸுக்கிட்ட தெளிவுபடுத்தணும். அதை 2011 இருந்தே தெளிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க, தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயலலிதாவும் கட்சிக்குள்ளே நுழைய பார்க்குறாரு. நம்ம பலகீனம் அடைந்தால் எம்ஜிஆரை சொல்லி ஏதாவது பண்ண வருவார். வேலாயுதம் படத்தில் எம்ஜிஆர் ரசிகருங்கிறாரு, வசீகரா படத்தில் அதுக்கு முன்னே சொன்னார்னு நினைக்கிறேன். வேலாயுதம் படத்தில் அதுக்கான பேனரெல்லாம் ஈகா தேட்டரில் வச்சு ஒரு செட்டப் வேலைகளை பண்ணுறாரு. இதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, நாடகம் போடுறாருங்கிற போது ஜெயலலிதா அம்மையாரும் அதை அடிச்சிட்டாங்க. இப்போது எடப்பாடி வந்து ஒரு வேளையில் கூட்டணி இல்லாமல் போயிட்டா பலம் நிரூபிக்காத விஜய்க்கு சீட்டு கொடுத்தா வந்தால் கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு திட்டம் போடுறாரு. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறத ஜெயலலிதா பாணியில் இருந்து அதையே பின்பற்றி இவர் கரெக்டாக கொண்டு போயிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி. பொதுவாக கரெக்டாக பண்ணக்கூடியவர் தான். ஒரு வேளையில் பிகின் த சீன் ஏதோ ப்ராமிஸ் இருந்திருக்கலாம். அது எந்த அளவுக்கு ப்ராமிஸை அரசியல்வாதிகள் காப்பாற்றுவாங்கங்கிறதெல்லாம் வெவ்வேறு விஷயம். ப்ராமிஸை காப்பாற்றுறது எப்படிங்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். என்ன ப்ராமிஸ் கொடுத்தாலும் அதை எப்படி அரசியல்வாதிகள் காப்பாற்றுவாங்க, காப்பாற்ற மாட்டாங்களாங்கிறது ஐயாவுக்கே தெரியும்னு சொல்லும்போது அந்த ப்ராமிஸை நம்பி ஒரு வேளையில் ரசிகர் பலம் கொண்ட ஒரு மாநாடு நடத்துகிறாருன்னு வாராரான்னு சொல்லியிருப்பாரா, அல்லது தப்பு கணக்கு போட்டு ஏதாவது பண்ணுறாரான்னு தெரியல. இதில் விஜய் தனித்து போட்டியிடாமல் எடப்பாடிக்கிட்ட வந்தால் எடப்பாடிக்கு லாபம். 214 தனித்து போட்டிட்டா எடப்பாடிக்கு நஷ்டம். நான் 214 தனித்து போட்டின்னு ஆசைப்படுறேன். அது விஜய் தான் முடிவு எடுக்கணும். நான் விஜயை விமர்சிக்கிறேன் அது இதுலாம் நான் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் நான் விஜயை எதிரியாலாம் பார்த்து ஒன்றும் நான் பண்ணலை. இதில் தனித்து போட்டிட்டு ஓட்டை நிரூபிச்சிட்டாருன்னா மோடிக்கு 2029 சாதகமாக வருவார்னு எனக்கு கணக்கு தெரியும். ஏன்னா அது தோற்று போனவங்கள்லாம் 98 ஒன்றா சேர்ந்து வாஜ்பாய் தலைமையில் வந்த மாதிரி தோற்று போனவங்கள்லாம் 2029 ஒன்றா நின்று மோடி தலைமைக்கு தான் வந்தாகணும். பலமுறை போட்டி மோடி தலைமையிலையாவது 1-1ங்கிற ஒரு சூழல் வரும்னு நமக்கு தெரியும். அப்போ தனிச்சு நின்று விஜய் ஓட்டு எடுக்கணும்னு நான் மனப்பூர்வமாக மோடிக்காக ஆசைப்படுறேன். 2024 அவர் வந்து தனிச்சு நின்று கேண்டிடேட் போட்டால் மோடிக்கு சகோதரி சௌமியா அன்புமணியாவது ஒரு எம்பியாக வந்திருப்பார். அது வந்து மோடிக்கு இங்கே நடந்துடக்கூடாது, லாபம் வந்துடக்கூடாதுன்னு விஜய் சார்ந்தவர்களும் 24 கேண்டிடேட் போடலை. அதை தான் மீண்டும் திரும்ப சொல்கிறேன். பல நிரூபிக்காதவங்க நீங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணது காரணம் அதுதான், பல நிரூபிக்கல அதுதான். ஸோ எடப்பாடியை பொறுத்தளவில் இவர் வந்து தனிச்சு போட்டியிட்டால் அது எடப்பாடிக்கு நஷ்டம் வரும். தனிச்சு போட்டியிடாமல் எடப்பாடிக்கு டேம்ஸுக்கு போய் கூட்டணி போனால் எடப்பாடிக்கு வந்து ஒரு பல நிரூபிக்கலைனாலும் கூட
ஒரு ரசிகர் பலம் கொண்டவர். இப்போ பிடிச்சிங்கய்யா மாநாடு காட்டினாரு, கூட்டத்தை காட்டினாரு, இதை சேர்த்துங்கய்யா பில் ஆஃப் த பிளாங்க்ஸில் இதை வந்து எடப்பாடி கிட்ட இது வெயிட்டேஜாக எடப்பாடி கூட்டத்தை பார்த்துட்டாருங்கிறத வெயிட்டேஜாக சேர்த்துக்கிடுங்கய்யா. அந்த இது ப்ளஸ் ஒரு பிரச்சார வலிமை உள்ளவருங்கிறதுல சீட்டு கொடுக்கலாம். இது எப்படி வருங்கிறது 2026 பிப்ரவரியில் தான் தெரியும். இப்போ ரவிக்குமார் அதிமுகவிலே பேருவாருங்கிறார். ஒவ்வொருத்தரும் யானையை பார்த்த பார்வையற்றவர் ஒவ்வொன்று சொல்றாரு. அதனால தான் நான் 2026 பிப்ரவரின்னு சொல்லிட்டேன். இப்போ விஜய் வருகையினால அதிமுக வாக்கு வங்கி எதுவும் சரிஞ்சு விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்கா? என்ன முடிவெடுத்து போறாருங்கிறது 26 பிப்ரவரிக்கு நான் தெளிவாக சொல்றேன். அப்படி சொல்லும்போது அவர் வந்தா சரிங்கிற எண்ணம் எடப்பாடிக்கு வந்ததுன்னா அந்த சரியாம பார்த்துக்கிறதுக்கு அவருக்கு சீட்டு கொடுத்து கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவருக்கு தனிச்சு நிற்கிறது அனுகூல சத்துருட்டு உதயநிதி ஸ்டாலின். எனக்கு இவர் தனிச்சு நிற்கிறது 29 மோடிக்கு இவர் எடுக்கக்கூடிய பெர்சன்டேஜ் பயன்படும். அவர் தான் முடிவு பண்ணணும். ஏன் ஆசைக்கு அவர் ஒன்றும் அரசியல் பண்ணல, பத்திரிகை எழுதவங்க ஆசைக்கு ஒன்றும் அரசியல் பண்ணல. அவருக்கு உள்ள கிடைக்கைக்கு அவர் உள்ளத்துக்கு தான் அரசியல் பண்றாரு. அவருக்கு இந்த பின்னோட்டம் விட்டுட்டு இருக்காங்கல்ல அரசியல், அவன் ஆசைக்கும் அவர் ஒன்றும் அரசியல் பண்ணல. அவர் விருப்பத்துக்கு தான் அவருக்கு அரசியலை பண்றாரு. கொடி பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான்னா அவெல்லாம் சொத்து பட்டினி பட்டாளன்னு தான் அவர் சொல்லிட்டே போயிட்டு இருப்பாங்க நடிகர்கள். இவரை மட்டும் சொல்லலை, எல்லா நடிகர்களையுமே அந்த ஒரு பார்வை உண்டு. ஃபிலிமால எல்லாம் முன்னாடியெல்லாம் அதை எழுதுவாங்க. ஓகே, பட் இந்த இடத்துக்குள்ள விஜய் நாம தனிச்சு நின்று ஓட்ட பிரிச்சா அது திமுகவுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் லாபம்னு நினைச்சு எடப்பாடி கிட்டையும் போகலாம். அது அவர் தான் முடிவெடுக்கணும். பாசிட்டிவான ஒரு எண்ண ஓட்டத்தில் ஒரு மனிதர் போனார்னா தனிச்சு நின்று ஓட்டை பிரித்து அந்த ஓட்டை வச்சு மோடி கிட்ட வந்து மத்திய அமைச்சர் ஆகலாம். இப்படியாக அரசியல் களம் இப்படி சூடு பிடிக்குது. அடுத்தடுத்த ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னும் இந்த அணிகளை ஒருங்கிணைக்காம இருக்காரு. இது என்ன ஒரு இதுக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறேன். ஒரு பிசினஸ் பழைய மாதிரி பிசினஸ் பண்றது அந்த பிசினஸ் டல்லாக்கும். இவரு இன்னும் பழைய மாடல்லே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அப்டுடேஷன்லாம் ஆயிட்டு அது அவரு அதுக்கு தக்கன அவர் அப் டு டேட் ஆகி இன்னும் பண்ணலை. ஐடி விங்குன்னாரு, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சோபிக்கலை. சும்மா இந்த இதை கூட அமைச்சர்கள் ஒரு அறிக்கைகளையும் அதையும் விட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு திமுகவுக்கு மாற்றுங்கிறதுல வந்து விஜய் தனிச்சு நின்னாருன்னா ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை என்டிஏ, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் விஜய்ன்னு 4 ஸ்டாலினுக்கு எதிரானவங்க வந்துருவாங்க. அது அதிமுகவுக்கு நல்லதா? அதிமுகவுக்கு நஷ்டம். இப்போ அதிமுக வாக்குகள் பிரிஞ்சு விஜய் பக்கம் போகாது இல்லைங்களா? அதாவது ஒரு புதிய இயக்கம் வந்து 234 கேண்டிடேட் போட்டால் பலகீனமானவங்க தான் பலகீனம் அடைவாங்க. சீமான் பலம் அடைவார்னு நான் சொல்றேன்னா அவரு அப்வர்ட் மொபிலிட்டியில கமலஹாசன் தினகரனையே தாண்டி போயிட்டாரு. அப்போ விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு கூடுதல் பாப்புலாரிட்டி கூடுதல் பப்ளிசிட்டிங்கிற அடிப்படையில் நான் சீமானை சொல்றேன். எடப்பாடி பொறுத்தவரை ஜெயலலிதாவுக்கு ஓட்டை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாரு. அதை சீமான் இழந்திருக்காரு, அண்ணாமலை இழந்திருக்காரு, ஸ்டாலின் இழந்திருக்காரு. விஜய் வந்தா விஜய்ட்டையும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ கட்சியில பிளவு இருக்கு இல்லைங்களா? இது அப்படியே இருந்தா எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா 2026 கண்டெஸ்ட் பண்ண முடியுமா? அவரு கட்சியை கைப்பற்றி 2031 கூட பார்த்தா போதும்னு நினைப்பார் எடப்பாடி பழனிசாமி. கட்சியில அவரு இனிமேல் அந்த இடத்துக்குள்ள பிளவுங்கிற வார்த்தையை அவர் ஏத்துக்கல, இணைப்புங்கிறத ஏத்துக்கல, பிரிஞ்சு போனவங்கன்னு தான் அவர் சொல்றாரு. 13% வாக்கு அவர் அடி வாங்கிட்டாரு. ஓபிஎஸ் ஆல 13% வாக்கு அடி வாங்கிட்டாரு. ஓபிஎஸ் ஆல கண்டிப்பா. ஓபிஎஸ்க்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா? ஓபிஎஸ் 1% தான் எடுத்திருக்கிறாரு. ஆனா 13% வாக்கு அடி வாங்கிட்டார். நான் ஓபிஎஸ் பற்றி எல்லாம் ஒன்றும் சொன்னது ஒன்றும் தப்பா போகல. 5 சீட்டு பிஜேபி கொடுக்கணும், அது அவங்க கொடுக்கல. ஓபிஎஸும் அதுக்கு தயாராகாது வந்து ஒரு பின்னடைவு தான். மற்றபடி அவரால் 13% வாக்கு 33-20 ஆயிட்டு அவருக்குள்ள செல்வாக்கும் அனுதாபமும் தான் ஒற்றை தலைமையானது எடப்பாடிக்கு அடி. ஆனால் அவர் அதை ஒத்துக்க தயார் இல்லையே. அவர் 19-20 ஆகிட்டும் 1% ஓட்டு கூடிட்டுலாம் சொல்றாரு. அது என்ன சேலத்தில் கூடியிருக்கு, விழுப்புரத்தில் கூடியிருக்கு, சிதம்பரத்தில் கூடியிருக்கு. அது விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு 10.5 கொடுத்தது. கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இப்படி கூடியிருக்கு. திருநெல்வேலி, ராமநாதபுரம், தேனியில் குறையெல்லாம் செய்திருக்கு. அதை அவர் கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒட்டுமொத்தமாக பார்த்து அவர் இது அரசியல் பண்ணுறாரு. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்த அருந்ததியார் உள்ள ஒதுக்கீடு ஆதரிச்சுட்டாரு. அப்போ எனக்கு சீட்டு வந்திருக்குது கொங்குல தான் வந்திருக்குது, அது போயிடக்கூடாது. அப்போ எனக்கு அருந்ததியார் வாக்கு வேணும்னு போறாரு. அதனால சீமான் பின்னாடி தேவேந்திர குல வேளாளரும் பறையர்களும் போனால் கூட போயிட்டு போட்டு அதை பற்றி கவலை இல்லை. நம்ம அருந்ததியார் வாக்கு இருந்தால் தான் இங்கே ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு அவர் போறாரு. ஸோ அவர் சென்ட்ரிக்கான அரசியல் அவர் பண்றாரு. அப்போ அவர் இணைப்பு அதுக்கெல்லாம் வருவாரான்னு சொல்ல தெரியல. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றது நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கோம், திமுக அடி வாங்கிக்கிட்டே இருக்கு, அவங்களுக்கு 6% குறைஞ்சிருக்கு, நாங்க 1% கூடி இருக்கோம், இது அப்படியே மேல ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசு. அந்த பேச்சில் டேட்டா படி டேட்டானா டேட்டா தான் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம்னா 53% இருந்த திமுக அணி 45% வந்தது.
இப்போ கமலஹாசனையும் உள்ளடக்கி 47% வந்திருக்கு. இந்த 47%ங்கிறது ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த வாக்குகள். ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த வாக்குகள், ராகுல் காந்தியை முன்னிறுத்தி எடுத்த வாக்குகள் இல்லை. அப்போ இந்த 47% பார்லிமெண்ட்டுக்கு ஒன்று, அசம்பிளிக்கு ஒன்றுன்னு யாரும் பேசாண்டாம். இந்த அணி இன்டாக்டா இருக்கும். கமலஹாசன் வெளியே போக மாட்டாரு, திருமாவளவன் வெளியே போக மாட்டாரு. காங்கிரஸுக்கு திமுக விட்ட வர வழியே இல்லை. கம்யூனிஸ்டுகள் கொள்கை அடிப்படையில் உறுதியா இருக்காங்க. கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் லாபம். அப்போ பலம் நிரூபிக்காத ஒரு அஜித்தோ, ஒரு விஜயோ, ஒரு சூர்யாவோ வந்து நான் கூட்டணி ஆட்சின்னு சொன்னா யாராவது போவாங்களா? யாரும் போக மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில இவர் சொல்லக்கூடிய, எடப்பாடி சொல்லக்கூடிய கருத்துப்படி எடப்பாடிக்கிட்டையும் யாரும் போக மாட்டாங்க. அப்போ இது மக்களவைக்கு எடுத்த ஓட்டு அல்ல, இந்த 47 வந்து சட்டமன்றத்துக்கு எடுத்த ஓட்டு. எப்படி இது குறைஞ்சாலும் ஒரு 5% வாக்குக்கு மேல குறையாது. நீங்க 67 காமராஜருக்கு இந்திய எதிர்ப்பு, உணவு பற்றாக்குறை, தென் எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, மக்கள் மாற்றத்தை விரும்பினது, அவர் 2 பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் இருந்தனால உள்ள நெகட்டிவ் சோஷியல் போலரைசேஷன், ஐயா சாருகாசன் சொல்ற மாதிரி எல்லாம் இருந்தும் 5-6% ஓட்டு தான் குறைஞ்சிது. நீ ஸ்டாலினுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய எதிர்ப்பு இல்லை. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலின் கிடையாது, கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலின் கிடையாது. இன்னைக்கு பழைய காலத்து ஆட்களாட்டே கலைஞரை எதிர்த்தவங்க பிரிசனர் ஆஃப் பாஸ்டாட்டே கொஞ்சம் பேர் ஏற்றுட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி கலைஞருக்குள்ள எதிர்ப்பு முக ஸ்டாலின் கிடையாது. அப்படி இருக்கும்போது கூட்டணியா 47 எடுத்தவங்க சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் அந்த தேர்தலை நடத்தினாங்க, கூட்டணியாவே நிற்கிறாங்க. ஈவன் அதர்வைஸ் 45% ஓட்டு சட்டமன்றத்துக்கு எடுத்திருந்தாங்க. கமலஹாசன் ஒரு பிரச்சார பீரங்கியா எதிர்ப்பு ஓட்டு இல்லாதவர் வராரு. அப்ப என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் 42% வாக்குக்கு மேல திமுக வாக்கு வலிமை இருக்கு. அப்ப எடப்பாடியை பொறுத்த அளவுல அதை தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் அவருக்கு இல்லை. அவருக்கு நோக்கம் கட்சியை கைப்பற்றணும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கலைஞர் 13 வருஷம் காத்திருந்தார்ல, அதே மாதிரி காத்திருந்து கூட நான் வந்துட்டு போறேன், கட்சியை நான் அப்படியே விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவர் போறாரு. வேலுமணியும் அவர் கூட இருப்பார். 2026 எலெக்ஷன்ல அவர் கூட இருந்து பயணிப்பார். அது தேர்தல் நேரத்துல தான் தெரியும். இப்போ வந்து அதுல எதுவும் வராதுங்கிறதான் தொடர்ந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தேர்தல் நேரத்துல தெரியுமா இல்ல எதுவும் சம்திங் இருக்கா? இன்னும் நாட்கள் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி. நன்றி.